வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கறி லீவ்ஸ் கிரேவி, அதாவது கறிவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த தொக்கு நம்ம அவசர நேரத்தில் அதாவது குழம்போ சாம்பாரோ ரசமோ வைக்க முடியாத டைமில் இதை ஒரு ஸ்பூன் நம்ம போட்டோம்னா தட்டு நிறைய பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப மெடிசினல் வேல்யூ அதிகமாக உள்ள ஒரு இன்க்ரீடியன்ட் தான் கறிவேப்பிலைங்க. இதை இடையிடையில் இந்த வீடியோவில் இந்த கருவேப்பிலையுடைய மெடிசினல் வேல்யூஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய பவுலில் கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது வெரி குட் ஃபார் டைஜஷனுங்க கருவேப்பிலை. இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம், எண்ணெய் எதுவும் விடலை. அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் சீக்கிரம் செவந்துடும், அதனால தான் நான் செகண்ட் ஆட் பண்ணேன். ஸோ சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அதாவது கொரியாண்டர் சீடு தனியா ஆட் பண்ணி அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்ல வாசனை வரும். இந்த மாதிரி வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான் தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இதை பாருங்கள், ஸ்பைஸ் ரெடி ஆகிடுச்சு பவுடர். இப்போ ஒரு ஸ்டவ்வில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம பவுலில் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க கருவேப்பிலை, அதை நம்ம அந்த கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறோங்க. அதாவது கருவேப்பிலை சுருங்குற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். இந்த கருவேப்பிலை இட் இஸ் வெரி குட் ஃபார் டைஜஷனுங்க. அதுக்கப்புறம் இது பிளட் சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுங்க இது. ஸோ இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்பைஸோட இந்த கருவேப்பிலை, அதாவது ரோஸ்ட் பண்ண கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதையும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் ஆற விட்டு பவுட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை இது ஹை இம்யூனிட்டி பூஸ்டருங்க. அது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகம் கொடுக்கறது இது. பாருங்கள், பவுடர் மிக்சர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரு எலுமிச்சை சைஸு லெமன் சைஸு புளி எடுத்து 2 கிளாஸ் வாட்டர், அதாவது நமக்கு 400 ml எக்ஸ்ட்ராக்ட் வேணும், அதனால் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி அந்த புளி கரைசலை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது அப்ராக்சிமேட்லி 400 ml, அதாவது 2 கிளாஸுங்க. ஒரு கடாயில் ஒரு 6 to 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறோங்க. நல்ல எண்ணெய் விட்டால் நல்லது. இல்லைன்னா வீட்டில் எந்த எண்ணெய் இருந்தாலும் விடலாம். ஆனால் ஜிஞ்சலி ஆயில் ரொம்ப நல்லது. அதில் கடுகு 1 டீஸ்பூன் போட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரி விட்டு ஒரு 20 to 25 சின்ன சைஸு பூண்டை தோல் உரித்து போட்டு வதக்குறோங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகாவை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குறோங்க. இந்த பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இருக்கணுங்க. நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில். இப்போது 1 கப்பு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வதக்குறோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரும்போது 1/4 டீஸ்பூன் பெருங்காயமாக ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ரொம்ப ஹெல்த்தியானது தாங்க இது. ஸோ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கிறோம். ஸோ இந்த கருவேப்பிலை நான் சொன்னபடி இம்யூனிட்டி பூஸ்டர் அண்டு குட் ஃபார் டைஜஷன். இட் கண்ட்ரோல்ஸ் பிளட் சுகர் லெவல். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஃபால் தடுக்கோங்க. இது ஹேர் ஃபாலை தடுக்கும், முடி வளர்கிறதுக்கு ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் தான் அந்த கருவேப்பிலை. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றி. இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம புளி கரைசலை கொண்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க. இது எந்த அளவுக்கு வரணுன்னாக்கா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் திக்காக வந்த பிறகு 2 டீஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணுறோம்.
1 டீஸ்பூன் அதாவது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இந்த காரம் நான் ஆட் பண்ண அத்தனையுமே வந்து எண்ணெய் இதெல்லாமே வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தாங்க. ஸோ ஒரு மாதம் வச்சுட்டு சாப்பிட்டாலும் கெடாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நமக்கு வேணும்னா தேவைப்பட்டா சில பேர் வந்து எண்ணெய் நிறைய வேண்டான்னு நினைப்பாங்க இல்லைங்களா. ஆனால் ஊறுகாய் வந்து எண்ணெய் விட கெடாமல் இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி தான் இந்த தொக்குக்கும் அதிகமாக எண்ணெய் விட்டால் கெடாமல் இருக்கும் 1 மாதத்துக்கும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், நல்ல எண்ணெயை. ஸோ தட் கெடாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போது ஏற்கனவே விட்ட ஆயில் விட்டுருக்கோம் இல்லைங்களா. இப்போது அந்த பேஸ்ட்டில் இருந்து அந்த கிரேவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட ஆரம்பிக்கும். இந்த பதத்தில் வரும்போது நம்ம 1.5 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறோம். வெல்லம் ஆட் பண்ணி அதை நல்லா மெல்ட் ஆகிட்டு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் கரெக்டான ப்ரொப்போர்ஷன். அந்த பதம் வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு நல்ல சத்தான இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனால் கெடாதுங்க. இந்த சால்ட்டு, ஆயில், இந்த மிளகாப்பொடி இதெல்லாம் வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது புளி எல்லாமே. ஸோ இது கெடாதுங்க. 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா இது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நல்ல ஒரு பாட்டில் இல்லை ஜார், பிங்காங் கண்டெய்னர் எதுனா இருந்ததுன்னா அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது இல்லை பசங்க வெளியூரில் இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு நம்ம வீட்டு சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் இந்த தொக்கு மட்டும் வச்சுக்கிட்டு ரைஸ் ஆஃப்கோர்ஸ் குக்கரில் வச்சுக்கிட்டு ஈஸியாக சாப்பிட்றலாம். இது வந்து பெஸ்ட் கிரேவி ஃபார் ரைஸ், சப்பாத்தி, இட்லி அண்ட் தோசை ஆல்சோங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு இதை சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. பசங்க காலேஜில் படிக்கிறவங்க, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறவங்க, இல்லை ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப இன்ஸ்டன்ட் ரெசிபிங்க. இது ஹெல்த்தி இன்ஸ்டன்ட் மிக்ஸு. ஸோ ரைஸோடு கலந்து இல்லை இட்லியோட தொட்டுக்கிட்டு சப்பாத்தியோட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது நல்ல மெடிஷ்னல் வேல்யூ இருக்குது. ஹெல்த்தி நியூட்ரியன்ஸ் தான் இதில் இருக்கிறதால. ஸோ இட் ஹேஸ் அ ஹை மெடிஷ்னல் வேல்யூ இன்க்ரீடியண்ட்டுங்க. கருவேப்பிலை நம்ம ஜென்ரலாக தூக்கி போட்டுட்டு சாப்பிடுவோம், சாம்பார்லேயோ குழம்புலையோ இருந்தாக்கா. அதனுடைய ஃப்ளேவர் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். ஆனால் அதனுடைய இன்டேக்காக எடுத்துக்கிட்டால் அது எவ்வளோ மெடிசனல் வேல்யூங்கிறது நான் சொன்ன ஒரு டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் நீங்கள் புரிஞ்சுருக்கலாம். கருவேப்பிலை ஃப்ளேவர் மட்டும் கொடுக்குறது இல்லைங்க, ஃபுட்டுக்கு டேஸ்ட்டும் கொடுக்குது, ஹெல்த் வைஸ் ரொம்ப பெனிஃபிட்டும் கொடுக்குதுங்க. ஸோ இந்த கருவேப்பிலையை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இதை செஞ்சு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ நம்ம அவசர நேரத்துக்கு இதை கலந்து நம்ம சாதத்தில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பவுல் இல்லைன்னா பீங்காங் கண்டெய்னர் இல்லை ஏர்டைட் கண்டெய்னர் எதுவாக இருந்தாலும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியிலும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.